உயிரினும் மேலான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளில் மீனவர் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி வச்சுருக்காங்க. இந்த மீனவர் அணியினால் பாரம்பரிய மீனவர்கள் இருக்கிறாங்கள்ல, பாரம்பரிய மீன்பிடி சமுதாயம் இருக்குல்ல, இவங்களுக்கு என்ன பலன் இருக்குது, இல்லை இந்த மீனவர் அணியில் யாரெல்லாம் இருக்கா, இது சம்மந்தமான ஒரு விளக்கம் இந்த அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்குதான்னா, அரசியல் கட்சிகள்கிட்ட அந்த ஒரு புரிதல் இல்லை. இந்த நம்ம பாரம்பரிய மீனவர்கிட்ட அந்த புரிதல் இருந்தான்னா நம்ம பாரம்பரிய மீனவர்கிட்டையும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் மீனவர் அணியில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த வந்தவன் போனவன், ரோட்டில் போட்டு மீன் விற்கிறவங்க, இந்த மீன்பிடி தொழிலாளர்களுக்கு துணையாக வந்தவங்க, இவங்ககிட்டலாம் ஒரு சொசைட்டி கார்டு இருக்கும். இவங்கெல்லாம் மீனவர் அணியில் இருப்பாங்க. இன்னும் கூட பார்த்திங்கன்னா, அந்த நீர்நிலைகள் இருக்குல்ல, ஆறு குளம் ஏரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா, மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க ஒரு மீனவர் சொசைட்டி ஒன்று வச்சுக்கிட்டு அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி மீனவர் அணியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த பாரம்பரிய மீனவர்களுக்கு இந்த மீனவர் அணினால் என்ன பலன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்போது இந்த பாரம்பரிய மீனவர் அணினா, பாரம்பரிய மீனவருக்கு மீனவர் அணியினால் ஒரு புண்ணியமே இல்லாமல் இந்த மீனவர் அணி எதுக்கு, இந்த மீனவர் அணியில் எதுக்கு இந்த மீனவர்கள் தொடரணும், பாரம்பரிய மீனவர்களை தொடரணும்? இந்த மீனவர்கள் இந்த பாரம்பரிய மீனவர்களை சிந்திக்கணும் கொஞ்சம். நமக்கு எந்த ஒரு, அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் மீன்பிடி சமுதாயம், பாரம்பரிய மீன்பிடி சமுதாயத்துக்கு மட்டுமே இந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தா நம்ம இதை ஏற்றுக்கலாம். இல்லை, அது இல்லை. இதில் இன்னும் பார்த்திங்கன்னா, இந்த மீனவர் அப்படின்ற ஒரு அரசாணை ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். அதில் பார்த்திங்கன்னா, பருவதராஜ குலத்தார், பட்டினவர், செம்படவர், இந்த செம்படவர் பருவதராஜ குலத்தாரில் அடக்கும். அதை ஏன் இப்போ தனியாக கொடுத்தாங்கன்னு தெரில. அது அன்றைய முதலமைச்சருடைய நல்ல அந்த சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் அதை பற்றி நம்ம இப்போ அதில் பேசணும் அவசியம் இல்லை. இந்த பாரம்பரிய அந்த ஒன்று பாரம்பரிய மீன்பிடி சமுதாயம் எல்லாத்தையுமே இந்த மீனவரில் கொண்டு வந்து சேர்த்துருக்கணும், இந்த மீனவர்ன்ற அரசாணையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கணும். இல்லையா, இந்த பாரம்பரிய மீனவர்லாம் இன்றைக்கி ஒரு அரசாணை கேட்குறாங்க, பரதவர்னு கேட்குறாங்க. அந்த பரதவர் அரசாணையில் இந்த மீனவர் பாரம்பரிய மீனவர் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இவங்களை நீ மீனவர் அணியாக வச்சுருந்துருக்கணும். அப்போ தானே இந்த சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த சமுதாயம் அப்போ தானே முன்னேற முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அரசியல் ரீதியான ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா தான் இந்த சமுதாயம் முன்னேறும். இப்போ நீங்கள் ஒரு மீனவர் அணின்னு ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அரசியல் ரீதியான அங்கீகாரம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள், சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும், வாரியங்கள் கொடுக்கணும். இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் கொடுக்கணும் சட்டமே இருக்குது. 3வது சமுதாயத்துக்கு ஒரு நாமினேட்டட் எம்எல்ஏ கொடுக்கறதில்ல. அப்போ எதுக்கு அந்த அரசாணைன்னு புரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சீட்டும் கொடுக்கறதில்ல. சரி, இப்போ இந்த ராஜ்யசபா எம்பி தராங்களா, அதுலையாவது இந்த மீனவர் சமுதாயம், இந்த பட்டினவர் பருவதராஜ குலத்தாருக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னை வரைக்கும் கிடையாது. ராஜ்யசபா எம்பி பட்டினவருக்கோ பருவதராஜ குலத்தாருக்கோ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தா இல்லவே இல்லை. அப்போ எந்த ஒரு புண்ணியமும் இல்லாமல் ஒரு அரசாணையை கொடுத்து எங்களை இந்த சமுதாயத்தையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பட்டினவர் சமுதாயம் சார்பாக இந்த அரசாணையில் இருக்கிற இந்த மீனவர் என்ற சமுதாயம் இருக்கிற மீனவர் என்ற அரசாணையில் இருக்கிற சமுதாயங்கள் சார்பாக இந்த நிலையை, இந்த சூழ்ச்சியை வன்மையாக கண்டிக்கிற ஒரு அரசியல் அங்கீகாரம் இல்லாத ஒரு அணி எங்களுக்கு எதுக்கு? எனவே இனி வரும் காலங்களில் இந்த அரசியல் கட்சிகள் சரி, இந்த மீனவர் சமுதாயம், பாரம்பரிய மீன்பிடி சமுதாயம் அல்லது அரசாணையில் இருக்கிற இந்த மீனவர் சமுதாயத்திற்கு, அதாவது பட்டினவர் பருவதராஜ குலத்தாருக்கு போதிய அங்கீகாரம் கண்டிப்பாக அளிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை முன்னெடுத்து நாங்கள் எங்கள் சமுதாய இளைஞர்கிட்டையும் சமுதாய தலைவர்கிட்டையும் கொண்டு சென்று இது சம்பந்தமாக பல்வேறு போராட்டங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதை அனைத்து அரசியல் கட்சிக்கும் இந்த காணொளி வாயிலாக ஒரு எச்சரிக்கையாக இதை அறிவிக்கின்றோம். எங்கள் சமுதாயத்துக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வரை எங்களது போராட்ட களங்கள் இனி வடிவமைக்கப்படும் என்பதை இந்த காணொளி மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இப்படிக்கு உங்கள் தில்லை அசோக், நிறுவன தலைவர், தேசிய பட்டினவர் நல பேரவை, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. நன்றி.